ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஆகஸ்ட் 24க்கு பிறகு இது நடக்காமல் இருக்காது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு நபரால் ஆபத்தும் வரலாம், இல்லை அதிர்ஷ்டமும் வரலாம். ஸோ என்ன ஆபத்து என்ன அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மிதுனமில் பிறந்த ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெற முடியும். ஆக்சுவலி 2026 8வது மாதமான இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடைசியாக தான் நிறைய மாற்றங்கள் கிரக ரீதியாக ஏற்பட இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி ஆவிட்டோ ஆவணி பௌர்ணமி சந்திர கிரகணம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல விஷயங்கள் இந்த ஆவணியில் நடக்கும். இந்த ஆவணி கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்களும் இருக்குது. ஸோ கிரக ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் ஆகஸ்ட் கடைசியாக மிக எச்சரிக்கையாக குறிப்பிடப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணங்கள்லாம் வர்றதுனால இது ஒரு ஆபத்தானதாகவே கருதப்படுது. இதனால் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பலன் பெறணும். அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தானாக தேடி வரும். ஸோ இப்போ உங்களுக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதோடு செல்வம் சேர ஒரு குறிப்பிட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி செல்வம் வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ முதல்ல உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பார்க்கலாம். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப இப்போ உங்களுக்கு முதல்ல பலன்கள் வாங்க பார்க்கலாம். மிதுன சீரிடம் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு நன்மையாக இருக்க போகுது. ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் வேகமானது இருக்கும். நினைத்ததை நடத்தி முடித்திடக்கூடிய நிலையும் உண்டாகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மருத்துவம் காவல்துறைகளில் பணியாற்றி வருபவர்களுக்கு முன்னேற்றமான நிலை இருக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஞான மோட்சக்காரகன் கேது தைரியத்தை தன்னம்பிக்கையை அதிகரிப்பார். ராசிநாதன் புதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். எதிர்பார்த்த பணம் வரும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்திலிருந்து கேட்ட உதவிகள் குறித்த நேரத்தில் வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பழைய கடன்களை அடைத்திடக்கூடிய நிலை உருவாகும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் உங்களை நெருங்காமல் போகும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நன்மை அளிக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட், திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆகஸ்ட் 24க்கு பிறகு யோகமாக இருக்கும். உங்களுக்கு மேலானவர்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் அதிகமாக கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் விலகும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பொறுப்பும் தேடி வரும். யோகக்காரகன் ராகு பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும். மற்றவர்களால் முடித்திட முடியாத வேலைகளை முடித்து ஆதாயம் காண முடியும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பார். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி அதிர்ஷ்டக்காரகனுமான சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேரும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் நடைபெற ஆரம்பிக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்குவார். கையில்
பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவார். வார்த்தைகளில் தெளிவினை வழங்குவார். எடுத்த வேலைகள் முடிவிற்கு வரும். வியாபாரம் தொழிலில் ஆதாயம் கூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். விவசாயத்தில் கவனம் கூடும். மாணவர்கள் படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. இது உங்கள் நட்சத்திரத்துக்கான பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. அறிவாளியான உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் 24க்கு மேலே நன்மைகள் இருக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உற்சாகமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் செய்வார். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை உருவாக்குவார். பணப்புழக்கத்தை அதிகரிப்பார். நோய் நொடி வம்பு வழக்கு சங்கட பிரச்சனைகள் என்ற நிலைகளை இல்லாமல் செய்வார். மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்து வந்தவர்கள் காணா போவாங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். செய்து வரக்கூடிய வியாபார தொழிலை எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு வேலையின் மீது இருந்த பயம் போகும். உங்கள் செயல்களில் மாற்றம் ஏற்படும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் தைரியமாக உங்களை செயல்பட வைப்பார். அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் தரும். தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பயனாளர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். பொன்பொருள் சேரும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதிக்க முடியும். விவசாயத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். வருமானம் உயரும். மாணவர்களுக்கு பிற்பகுதி யோகமாக இருக்கும். அதனால் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப துணிச்சலோடு செயல்படணும். எந்த அளவுக்கு துணிச்சலோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையானது உண்டாகும். அதனால் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துணிச்சலோடு செயல்படுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்து பயன்பெறட்டும். அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பரிகாரம் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஆனால் இதை செய்கிறதுனால உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ என்ன மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெளிவாக பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனால் பணவரவுங்கிறது அதிகரிக்கும். ஸோ வாழ்க்கையில் செல்வம் சேர வேண்டும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக அனைவருடைய தேடலாகவே இருக்கும். ஆக்சுவலி சிலருக்கு மட்டுமே அது சரியாக கைகூடும். பலருக்கு வரவு வருவதற்கு முன் செலவு பெரிதாக பட்டியல் போட்டு காத்திருக்கக்கூடிய நிலை இருக்கும். இன்னும் சிலருக்கு பணம் வருவதும் தெரியாது போவதும் தெரியாது என்ற நிலையில் வாழ்க்கை இருக்கும். அப்படி உங்களுடைய செல்வ நிலைக்கு ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் நெருங்கி தொடர்பு இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் உள்ளது போன்று ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பரிகாரம் செய்தால் தடையில்லாத செல்வத்தை பெற முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளும். ஸோ செல்வம் சேர்வதற்கு இந்த பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க செய்யுங்க. இன்றைய காலகட்டத்தில் பணத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பு, நீதி நேர்மை போன்ற உயரிய குணங்கள் கொண்ட மனிதருக்கு இல்லை என்பதே உண்மை. அனைவரும் அனைத்திற்கும் பணம் தேவைப்படுகிறது. செல்வம் சேர்க்க வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகமே ஓடிக்கொண்டிருக்கு. எனவே அப்படியான பணத்தை ஈட்டுவதற்கு மக்கள் கடினமாக உழைக்கின்றனர். ஆனால் சிலருக்கு என்னதான் அவர்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்தாலும் ஒரு வழியில் வரக்கூடிய பணம் வேறொரு வழியில் செலவாகி கொண்டே இருக்கும். அப்படி சம்பாதிக்கக்கூடிய செல்வம் வீண் விரயமாகாமலும் மேலும் செல்வ சேர்க்க உண்டாகவும் குறிப்பிட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அதில் மிதுன ராசிக்காரங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க வாழ்வில் நல்ல செல்வ நிலை பெற ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் புதன் பகவானுக்கு பச்சை பயிரை நைவேத்தியமாக வைத்து அவரை வழிபாடு செய்யணும். முடிந்தால் புதிதாக திருமணமான ஏழை சுமங்கலி பெண்களுக்கு வளையல்கள், முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, புதுப்புடவை போன்ற சீர்வரிசை பொருட்களை தானமாக கொடுக்கணும். இப்படி செய்து வந்தால் வாழ்நாளில் எப்போது பொருளாதார கஷ்டங்கள் ஏற்படாது. சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வாங்கி கொடுப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் மங்களங்கள் நிறையும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து மறக்காமல் செய்யுங்க. அதுவும் நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து இந்த பரிகாரமும் தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.